வணக்கம், நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் KPL Center சேனலில் நம்ம தினமும் கால்ஸ் கொடுக்குறோம். அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரேட்டிங் பண்ண கால்ஸ் கொடுப்போம். அப்படின்னா அக்யூரசி இஸ் வெரி ஹை அப்படிங்கிறனால அந்த கால்ஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ் பேங்க் ரேட்டிங் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மூவ் ஆயிருக்கு. அப்புறம் மற்ற கம்பெனிஸ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ரேட்டிங்லாம் வரும். ஓகே, ஸோ இவங்க இவங்க எதனால் இந்த மாதிரி ரேட்டிங் பண்ணுறாங்க, அது ஏன் மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னுடைய புதிய வீடியோக்கள் உங்களுடன் கூட கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் டெலகிராம் மற்றும் ஃபேஸ்புக், ட்விட்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இந்தியாவில் யார் இருக்கா, உலகத்தில் யார் இருக்கா, இந்த இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினா யார், ஓகே, அவங்களுடைய ரோல் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ ஏஜென்சிஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது, அதில் இந்தியாவில் எப்படி என்ன பாப்புலரான ஏஜென்சி என்ன இருக்குது, எத்தனை ஏஜென்சிஸ் இருக்குது, லாஸ்ட்டாக இதனால் இந்த ஏஜென்சியை நம்ம பயன்படுத்தினால, இந்த ஏஜென்சியோட ரேட்டிங்கை பயன்படுத்தினால ஓகே கம்பெனிஸ்க்கு என்ன லாபம், நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு என்ன லாபம், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை தவிர கவர்மெண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதுலாம் ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன், வாட் இஸ் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் லோன் அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஓகே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் தெரியாது. ஓகேவா, ஒரு இண்டிவிஜுவல் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது செக்யூரிட்டி கொடுக்கணும். இப்போ ஆனால் யார்கிட்ட செக்யூரிட்டிலாம் கேட்கறதில்ல, அவங்களே லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க டைரெக்டாக. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சிபில் ஸ்கோர்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, அந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலுடைய கிரெடிட் ரேட்டிங் அசஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ரிப்போர்ட். அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 900 இருக்கும். 750க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா பேங்க்லையுமே உங்களுக்கு நல்ல கிரெடிட் உங்களுக்கு லோன் கிடைக்கும், கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்கு எப்படி சிபிலுங்கிறது ஸ்கோரோ, அதில் எப்படி 900 மேக்ஸிமம் ஸ்கோர், 750க்கு மேலே இந்த குட் ரேட்டிங், கீழே இருந்தால் புவர் ரேட்டிங் அப்படின்னு சொல்கிறோமோ, ஆவரேஜ் புவர் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி கம்பெனிஸ்க்கு எடுத்துட்டிங்கன்னா, அதாவது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன், நாட் ஃபார் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இண்டிவிஜுவல் எடுத்துட்டா அது சிபில் ஸ்கோரு, சிபில் ரேட்டிங்கு. அதே ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக எதுவாக இருக்கலாம். ஆனால் ஆர்கனைசேஷன் வரும்போது அதுக்கு யார் ரேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஓகே, ஸோ இந்த சிபில் மாதிரியே இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கடன் வாங்குகிற தகுதியையும், அதாவது நம்மள்கிட்ட திருப்பி அடைக்கிறதுக்கான தகுதி இருக்கா, ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை கரெக்டாக திருப்பி கொடுத்தோமா, ஓகே நம்மள்கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் அசஸ் பண்ணி அப்படிங்கிறது இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு நியூமெரிக்கல் வேல்யூல அந்த ரேட்டிங் கொடுப்பாங்க. AA+, AA- இந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொடுப்பாங்க. இதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அது இம்போர்ட் இது பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதன் அடுத்த வீடியோவில் என்னென்ன விதமாக அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க, என்னென்ன நம்பரில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அந்த ரேட்டிங் ஏஜென்சி யார், அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கம்பெனி அசஸ் பண்ணி இவங்க கொடுக்குறாங்க. அதாவது அந்த கம்பெனியில் நம்ம இன்வால்வ் பண்ணும்போது as இன்வெஸ்டரா அவங்க எப்படிப்பட்ட கம்பெனி, அவங்களோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ரிஸ்க் லெவல் தெரியும். அப்போ அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கம்பெனியை டீல் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுதான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேட்டிங் லோலேருந்து ஹை வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அவங்களுடைய சேஃப்டி லெவல், அதை நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஒரு ரேட்டிங் மூலமாக தெரிவிக்கிறாங்க. ஓகே, இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க, கம்பெனிஸ்க்கு பண்ணுறாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட பண்ணுவாங்க, கண்ட்ரி வைஸ் கூட அவங்க பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க இதுதான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ரேட்டிங் ஏஜென்சினா அசஸ் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, யார் பண்ணுறாங்கிறது பார்த்துட்டோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்படி
வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் வருது வந்துட்டு அந்த யார் வந்து ரேட்டிங் பண்ண சொல்கிறாங்களோ அவங்க தான் பே பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எடுத்துக்காட்டாக 2008 வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து அதாவது ஸ்லோடவுன் ஆச்சு. ஓகே, அந்த டயத்தில் இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ளேம் பண்ணப்பட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கொடுத்த ரேட்டிங் வந்து அந்த கம்பெனிஸ் அந்த ரேட்டிங்கை நம்பி நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனால் அந்த கம்பெனி கடைசியில் வந்துட்டு ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிள் இல்லாமல் வந்துட்டு கவுந்துடுச்சு. ஸோ அதனால தான் மிகப்பெரிய வந்து ஒரு ஸ்லோடவுன் எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்துச்சு 2008. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதை இப்போ வந்து நம்ம இப்போ ரேட்டிங் ஏஜென்சினா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏஜென்சிஸ் இருக்காங்க, வேர்ல்டில் வந்து யார் பாப்புலர், இந்தியாவில் யார் பாப்புலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இவங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி வந்துட்டு ஒரு 3 ஏஜென்சி வந்து உலகத்தையே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூடிஸ் இன்வெஸ்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்சி. ஓகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா S&P ஓகே, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர். ஓகே, மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபிட்ச் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஏஜென்சியும் ரெகக்னைஸ் பட்ட ஒரு ஏஜென்சிஸ். ஓகே, அதாவது வந்துட்டு நேஷனலி ரெகக்னைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரேட்டிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க 1975 இந்த 3 ஏஜென்சி. ஓகே, இந்த 3 ஏஜென்சியில் மூடிஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் புவர் இவங்க ரெண்டும் வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்காங்க. இவங்க வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 80% வந்துட்டு இவங்க தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 15% எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணியிருக்கு இந்த ஃபிட்ச் குரூப்பு. ஓகே, இவங்க எங்கே இருக்காங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க, அதை தவிர லண்டனில் இருக்காங்க. இதை தவிர இப்போ ஒன்று புதுசாக ஒன்று வந்துட்டு இருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5% ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 4வது வந்துட்டு பங்கு வகிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அவங்க க்ரோயிங். ஓகே, ஸோ ஓவராலாக 4 வந்துட்டு இன்டர்நேஷனலாக வந்துட்டு பாப்புலர் வந்து ரேட்டிங் ஏஜென்சிஸு. ஒன்று மூடிஸு, ரெண்டாவது S&P, மூணாவது ஃபிட்ச், 4வது மார்னிங் ஸ்டார். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்சி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2008 இந்த லெஹ்மன் பிரதர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த அங்கேயும் ஸ்லோடவுன் ஆரம்பிச்சு அந்த கம்பெனி மூலமாக. ஏன் அப்படின்னா இப்போ எப்படி வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இந்த IL&FS ஆக்சுவலி நமக்கு வந்து ஆயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. இந்த ஏஜென்சி எல்லாமே வந்து என்ன விஷயத்தை வந்து சரியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணல, டிடெக்ட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு வீடு இருக்குது. ஆனால் எனக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த வீடு வந்து நான் முழுமையாக அடமானம் வச்சுருந்தேன், அந்த வீடு இருந்து இல்லாத மாதிரி தான் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து சில வந்து அடமானம் வச்சிருந்தாங்க. அதை வந்து சரியா அசஸ் பண்ணால அந்த லெஹ்மன் பிரதர்ஸ் மூலமா 2008 வந்துட்டு ஃபுல்லா வந்து ஸ்லோ டவுன் ஆனது காரணம். அதனால இந்த ஏஜென்சி வந்து பிளேமும் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து எப்படி வந்து இந்த ஏஜென்சியினுடைய அசஸ் பண்ண நம்பி நம்ம இறங்குறோம், அதே டயத்தில் ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு ஒரு சினாரியோஸ் வரும்போது இந்த ஏஜென்சி பிளேம் பண்றதுக்கு காரணமாகும். அப்படிப்பட்ட ஆனது தான் வந்து 2008. அதனால என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த யூரோ ஜோன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டு அதாவது யூரோ வந்து ஃபாலோ பண்ணுற கரன்சியை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க, இவங்களை மட்டுமே நம்பாமல் இவங்க வந்து மற்ற அவங்க கண்ட்ரியில் மற்ற ஏஜென்சி வந்துட்டு இது பண்ண சொன்னாங்க, ரேட்டிங் பண்ண சொன்னாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட டாமினன்ஸ் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் எத்தனை ஏஜென்சிஸ் இருக்குது, யார் இதில் பாப்புலர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகே, 4 ஏஜென்சி மேஜராக பார்த்தோம். சரி, இப்படி பார்க்கும்போது அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து யார் வந்துட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறா, யார் ஏஜென்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 6 பாப்புலர் ஏஜென்சிஸ் இருக்குது. ஓகே, அதில் ரொம்ப மிக பழமையான எடுத்துக்கிட்டா கிரைசில் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் கிரெடிட் ரேட்டிங் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து 1987 ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த 80ஸ்லேருந்து நமக்கு இந்த கிரெடிட் ரேட்டிங் வந்துட்டு நமக்கு இந்தியாவில் வந்துட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம கம்பெனிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ICRA அப்படிங்கிறது 91 ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் கேர் கிரெடிட் அனலைசிஸ் ரிசர்ச் லிமிடெட் கேர் இது வந்து 93. அதுக்கப்புறம் SME ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட் SMERA 2005. அதுக்கப்புறம் BWR பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது 2007. இதை தவிர இந்த 3 குரூப் இப்போ 3 கம்பெனி பார்த்தல வேர்ல்ட் லெவலில் அவங்களோட ஒரு இந்தியன் கம்பெனி ஒன்று இருக்குது. அதை இந்தியாவில் வந்துட்டு அதை அந்த நேமில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஃபிட்ச் குரூப் போடுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு. ஸோ ஓவராலாக இந்த 6 ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் ரேட்டிங் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இதில் ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைசில், கேரு, இந்த BWR இதெல்லாம் ரொம்ப பாப்புலர். இவங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. சரி, இந்த ரோல் ஆஃப் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இன் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது இந்த இதில் அதை பார்ப்போம். அதாவது வந்துட்டு என்னன்னா இவங்க எப்படி வந்து ரேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ஷேர் மார்க்கெட் உள்ள வரணும்னா அந்த எப்படி வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க லோனுக்கு வந்துட்டு பேங்க் அப்ரோச் பண்ணும்போது அந்த பேங்க்குக்கு நம்மளை தெரியாதோ, அதாவது வந்து கடன் கொடுக்கறது எதை நம்பி கொடுக்குறதுன்னு தெரியாதோ, அதனால அவங்க சிபில் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ரிப்போர்ட்டை வாங்கின பிறகு, அதாவது வந்துட்டு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, நம்மளோட ஃபினான்ஷியல் ஒர்த்தினஸ் வாங்கின பிறகு தான் வந்துட்டு நமக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் வந்து ஷார்ட் மார்க் வரணும்னா நம்ம
இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டராக இருக்கட்டும், நம்ம வந்து அதில் பணம் போடணும். எதை நம்பி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் ஏஜென்சி கொடுத்த ரேட்டிங் நம்பி வந்து போடுவாங்க. ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் வெரி லெஸ் அமௌண்ட். இந்த FIDI பார்த்தீங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் வரணும்னா இவங்க ஒரு ரேட்டிங் ஏஜென்சி அப்ரோச் பண்ணி அந்த ரேட்டிங் ஏஜென்சி மூலமாக ரேட்டிங் வாங்கணும். அதான் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் வாங்கணும். அந்த ரேட்டிங் வாங்கும்போது அவங்களோட ஸ்டெபிலிட்டி சரியில்லாமல் சில தவறுகள் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான அப்ரோச்சையும் அவங்கள்ட்ட வாங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், நம்ம எப்படி வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது ஒரு லோன் ஏஜென்சி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வருவார். அவர் சொல்லுவார், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரேட்டிங் கம்மியாக இருக்குது, இங்கே வந்து நீங்கள் சரியாக வந்துட்டு EMI கட்டல, இதை முடிச்சுட்டு கொண்டு வாங்க, ஒரு க்ளோசர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், உங்களுக்கு ரேட்டிங் இம்ப்ரூவ் ஆகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்த கம்பெனிக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. இதுதான் இவங்களோட ரோல். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, பெரிய கம்பெனிஸ் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி மட்டும் பயன்படுத்தாம 2-3 ரேட்டிங் ஏஜென்சி பயன்படுத்தாம். ஏன் அப்படின்னா மோர் ஏஜென்சிஸ் டெல்லிங் அபவுட் த கிரெடிட் ஒர்த்தினஸ், நல்ல கம்பெனி நல்லா வந்து ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லும்போது நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரு IPO ரிலீஸ் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஈஸியாக வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, அந்த கம்பெனியில் எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது, அதாவது உன்னோட ஒர்த் என்ன, இவங்க எவ்வளோ அடமானம் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கொலாட்டல் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க செக்யூரிட்டி கொடுத்து அவங்க கட்டலினால இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்களை அனலைஸ் பண்ணி இவங்க வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் ஏஜென்சியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம கண்ட்ரிக்கும் சொல்லியிருக்கோம், அப்படி கண்ட்ரிக்கும் சொல்லியிருக்கோம், கம்பெனி சொல்லியிருக்கோம். அப்போது ஒரு கண்ட்ரினுடைய இன்னொரு கண்ட்ரிக்கு வந்துட்டு அவங்களோட கண்ட்ரிலேருந்து பணத்தை வந்து இப்போ இந்தியாவில் போகணும்னா அப்போ இந்தியாவுடைய சிச்சுவேஷன் தெரிஞ்சாலும், இந்தியாவோட ரேட்டிங் தெரிஞ்சாலும், அந்த கம்பெனியோட ரேட்டிங் தெரிஞ்சாலும் மட்டும்தான் இன்டர்நேஷனல் வந்து உங்களுக்கு ஃபண்டு வந்து உள்ளே வந்து ஃப்ளோ ஆகும். வந்து ஃபார் எக்ஸாம்பிள் FII ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து ரொம்ப வந்துட்டு பயன்படுது. அவங்க வந்து அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப பயன்படுது. ஸோ அதுதான் இவங்களோட ரோல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் ஏஜென்சினால யாராருக்கு என்னென்ன பயன்பாடு அப்படிங்கிறது கடைசியாக பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் எப்படி பயன்படுது, ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு எப்படி பயன்படுது, FIDIக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிற தகவலை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்னுடையது ஒன்று வந்து குட் ரேட்டிங், இன்னொன்று வந்து புவர் ரேட்டிங். ரைட்டா? ஓகே, ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னபோது இவங்க வந்து குட் ரேட்டிங் வந்து கொடுத்தாங்கன்னா, அதாவது கம்பெனிஸ் குட் ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா அல்டிமேட்டாக கம்பெனிஸ் என்ன வேணும், பணம் வேணும், அது பேங்க்லேருந்து வேணும், இல்லை வந்து டெப்ட் மார்க்கெட், இல்லை வந்துட்டு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி வேணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ நல்ல ரேட்டிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லெஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அவங்களுக்கு லோன் கிடைக்கும் பேங்க்லேருந்து. அதே டயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதே புவர் ரேட்டிங் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக பண்ணுவாங்க, லோன் கிடைக்காமலும் போவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தாலும் இவங்களும் வந்துட்டு இந்த ஏஜென்சி அப்ரோச் பண்ணி பணம் பே பண்ணி அவங்கள்ட்ட வந்து ரேட்டிங்கை வாங்கணும். அப்படி ரேட்டிங்கை வாங்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ரேட்டிங் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு அவங்க ஒரு IPO சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஈஸியாக செல் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சியோடைய கம்பெனி சைடில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். அதை தவிர நம்மளோட மாதிரி இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும், இல்லை FIDI ஆகட்டும், இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா அதை நம்பி வந்து நம்ம அதில் இறங்கலாம். இவங்களோட ரேட்டிங் நம்பி, ஏன்னா இவங்களோட ரேட்டிங் வந்து ரொம்ப அக்யூரசி அதிகம், நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு செக்லிஸ்ட்டை வச்சு கன்சிடர் பண்ணி தான் இந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க போது அதை நம்பி நம்ம இறங்கலாம். அதனால் நம்ம பணம் சேஃப், நமக்கு பணம் வந்து திருப்பி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரான நமக்கு வந்து ரொம்ப பயன்படுது. அதை தவிர வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா FII வந்துட்டு இதை இவங்களோட ரேட்டிங்கை பார்த்தா வந்து உள்ள வந்து ஃபண்டை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து பயனுள்ளதாக இருக்குது. ஸோ நிறைய வாட்டி நமக்கு நியூஸ் வரும், அதாவது இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்துட்டு இவங்களுடைய இந்த கம்பெனியோ இந்த பேங்க்கோ பாசிட்டிவ் ரேட்டிங் நெகட்டிவ் ரேட்டிங் போயிடுச்சு, நெகட்டிவ் ரேட்டிங் இந்த பாசிட்டிவ் ரேட்டிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரேட்டிங் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடுச்சு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ உங்களுக்கு லோன் கிடையாது, நான் 6 மாதம் கழிச்சு வாங்க அப்படிமா. அப்படின்னு அர்த்தம் 6 மாதத்துக்குள்ள நம்மளுடைய லோன் டியூஸ் எல்லாம், பழைய லோன் டியூஸ் எல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். அதே மாதிரி தான் கம்பெனிஸ்க்கும் ஒரு வாட்டி ரேட்டிங் கொடுத்தா அப்படிங்கிறது அதே இதுன்னு கிடையாது. திருப்பி வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க அந்த ரேட்டிங் ஏஜென்சியை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி வந்து நல்ல ரேட்டிங் வாங்கினா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க நம்பி போவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு கம்பெனிஸ்க்கு பார்த்தோம், அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இன்வெஸ்டர்ஸ் பார்த்தோம். அதை தவிர ஒரு கண்ட்ரீஸ் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மூடிஸ், S&P இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈவன் கண்ட்ரியை வந்து ரேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ரேட் பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டவுன் கிரேடிங் ஆஃப் கிரீஸ் அண்ட் போர்ச்சுகல் அண்ட் அயர்லாந்து பை S&P 2010 வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் வந்து டெப்ட் கிரைசிஸ் ஆச்சு. ஏன்னா டவுன் கிரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சரியில்லை, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த கண்ட்ரிக்கு வந்து ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து வரவே வராது, மணி இன்ஃப்ளோ வராது. அந்த கண்ட்ரியில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அவங்களுடைய இது வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை தவிர வந்து இந்த ரேட்டிங் ஏஜென்சினுடைய ரேட் ரிப்போர்ட் வந்து எப்படி வந்து பயன்படுது
பார்த்தீங்கன்னா ஒரு பேங்காக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வேறு லெண்டர் யார் கொடுக்குறாங்களோ ரொம்ப வந்து அவங்க டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அந்த அனலைசிஸை. அந்த விதத்தில் அவங்க லென்த்தியாக போய் அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை. அந்த விதத்தில் உங்களுக்கு பயன்படுது. இதை தவிர ஒரு கண்ட்ரியை வந்து இவங்க ரேட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியினுடைய பெஞ்ச் மார்க்கும் தெரியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேட்டிங் ஏஜென்சினுடைய வேலை, பெனிஃபிட் ப்ளஸ் வேலை. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினா யாரு, இவங்க சிபில் மாதிரி இவங்க கம்பெனிக்கான ஒரு ஏஜென்சி, அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி பரவலாக இருக்காங்க, உலகத்தில் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அங்கே வந்து ஒரு 4 பேர் பார்த்தோம். ஸோ மூடிஸ், S&P, ஆக்சுவலி ஃபிட்ச் அண்ட் தென் மார்னிங் ஸ்டார் குளோபல் லெவலில். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா லெவலில் ஒரு 6 ஏஜென்சிஸ் பார்த்தோம். அதில் கிரைசில் அண்ட் கேர் ரொம்ப வந்து ஃபேமஸ் வந்துட்டு இந்தியாவில் அதை பார்த்தோம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இவங்களோட இது வந்துட்டு இவங்க பண்ணுற ரேட்டிங் வந்துட்டு கம்பெனிஸ்க்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது, கம்பெனிஸ்க்கு எப்படி வந்து பயன்படுது, அதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கட்டும் இல்லை ஃபாரின் FIDA இருக்கட்டும் இவங்களுக்கு எப்படி பயன்படுது, அது தவிர கவர்மெண்ட்ஸ்க்கு எப்படி பயன்படுது, பிளஸ் கண்ட்ரீஸ்க்கு எப்படி பயன்படுது. இந்த நல்ல ரேட்டிங் இருந்துச்சுன்னா ஈவன் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்களோட ரேட்டிங் வந்து பயன்படும். அப்படி உள்ளதான் அந்த ரேட்டிங் ஏஜென்சியோட ஒர்க்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். நீங்கள் மோர் வந்து லைக் பண்ணும்போது மற்றவங்க நிறைய ஷேர் ஆகும். அதை தவிர வழக்கம் போல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.